உங்களுக்கு தெரியும். ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களைத் தவிர இன்னொருவர் நினைத்து பாருங்கள், இன்னொருவர் இவருக்கு ஈடு இணையாக நைஷ்டிக பிரம்மச்சாரியத்திலே இருந்து கொண்டு, அரசியலிலே இருந்து கொண்டு, அனைத்து சொத்தையும் கொடுத்துவிட்டு, ரொம்ப முக்கியமான விஷயம், நைஷ்டிக பிரம்மச்சாரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்பு, தன்னுடைய 36 கிராமங்களையும் முழுவதுமாக கொடுத்துவிடும் பண்பு, தன்னுடைய எளிமைக்கு இலக்கணமாக இப்படி ஒரு கதர் சட்டையை போட்டு வாழ்நாள் முழுவதும் அலையக்கூடிய பண்பு, யார் எதை சொன்னாலும் இறுதி வரை எந்த மனிதரிடம் எதையும் அனாவசியமாக எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் ஒன்றென கருதிய பண்பு, அனைத்தையும் கருதிவிட்டு இந்த உலகம், இந்த பூமி, இந்த மக்கள், இந்த தேசம் மற்றும் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டே இறுதி வரை இருந்த பண்பு யாருக்காவது இருக்குதா என்று பாருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் சிந்திக்க முடியும், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சாதாரண ஆள் இல்லையே, அசாதாரணம், எக்ஸ்ட்ரீம் என்று சிந்திக்க முடியும். இது என்ன புகழ்ச்சியா? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி புகழ்கிறோமா? இப்படி ஒருவர் இருந்தாரா என்று பாருங்களே. நைஷ்டிக பிரம்மச்சாரியம், இருக்கிற அத்தனை சொத்தையும் உலகிற்கு வழங்கி விடுவது இரண்டாவது. அடுத்தால் போல் வாழ்நாள் முழுவதும் பாராளுமன்றம் அத்தனை தொகுதிகளில் வெற்றி, எப்பொழுது நின்றாலும் வெற்றி, அதுவும் வாக்கு கேட்கும்போது மேடையில் ஏறி உங்களுக்கு பிடித்த நல்லவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. வாக்கு சேகரிப்பதற்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையை சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. அன்றைக்கு அவர் வெற்றி பெற்ற அனைத்திலும் அவர் நிறுத்தி வெற்றி பெற வைத்த அனைவருக்கும் அவர் மேடையிலே பேசுவது இதுதான். நீங்கள் பிடித்தால், உங்களுக்கு பிடித்தால் யாருக்கு வாக்களியுங்களோ வாக்களிக்கலாம். எனக்கு வாக்களிக்க வேண்டும், என்னை தவிர எவனுக்கு வாக்களிக்க கூடாது, நான் அதை செய்திருக்கிறேன், இதை செய்திருக்கிறேன், ஏதாவது சொல்லி கேட்டிருக்க வேண்டும், இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணியிருக்க வேண்டும். பொல்யூட்டட் இன்ஃப்ளூவன்ஸ். ஒன்றுமே சொல்லாத, ஒன்றுமே செய்யாத ஒரு மனிதருக்கு இவ்வளவு பெரிய கூட்டமாக நினைத்து பாருங்களேன் நண்பர்களே. இது ஏதோ சொர்க்கத்தில் நடப்பதல்ல, உங்களுடைய வீட்டிலே தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவர் வீட்டிலும், பல கோடிகளுக்கு அதிபதி வீட்டில் கூட முத்துராமலிங்க தேவர் படத்தை வைத்து கொண்டிருப்பது பெருமையாக நீங்கள் கருதுகிறீர்களே. உங்கள் படத்தை, பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்கள் படத்தை மற்றவர்கள் வீட்டில் வைத்துவிட முடியுமா? ஏதாவது நீங்கள் செய்திருந்தால் உங்களோடு நின்று கொண்டு ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டு வைப்பார்கள். ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இறந்து விட்டார்கள், மறைந்து விட்டார்கள். அவர்களை பற்றி தெரியாத இளைஞன் கூட முத்துராமலிங்க தேவரை நேசிக்கிறான் நண்பர்களே. அதான் முக்கியம். உணர்ச்சியின் வாயிலாக, நன்றியின் விசுவாசத்தால் நேசிப்பது ஒரு நிலை. ஆனால் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு இருக்க இளைஞனை கேளுங்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மாதிரி நீ வந்துவிடு, உனக்கு 25 ஆண்டுகள் நேரம் கொடுப்போம், இப்படி உனக்கு ஒரு சிலை வைத்து விடு. இந்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இதை சேலஞ்ச் பண்ணி பாருங்க. இங்குதான் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நிற்கிறார்கள். நீங்கள் அவர் மாதிரி உங்களுக்கு ஒரு 30 ஆண்டுகள் இளைஞனுக்கு கொடுங்கள், இன்னைக்கு இருந்து செய்துவிட முடியுமா? இதையும் நான் சேலஞ்சாக சொல்லுகிறேன். நான் உட்படத்தான் சொல்லுகிறேன். எனக்கும் தான் இது. நீ வந்துவிட முடியுமா? பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை நாமெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோமே, ஏன் வர முடியவில்லை? வர முடியவில்லை, அதனால் உங்களுக்கு அந்த சக்தி இல்லை. அந்த சக்தி இருந்தது. நைஷ்டிக பிரம்மச்சாரியம், ஞானத்தினுடைய ஸ்திதப்பிரஞ நிலை, உச்சக்கட்ட ஞானத்தினுடைய ரகசியங்கள், அனைத்தையும் ஒன்றென கருதும் நிலை, வெறுப்பு வெறுப்பற்ற நிலை, ஒட்டுமொத்த வேதாந்தத்தினுடைய பிம்பமாக, ஞானத்தினுடைய பிம்பமாக, சாதுக்களுடைய நேரடி சுடரொளியாக, இந்த ஆன்மீக பூமியினுடைய நேரடி வாரிசாக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இன்றைக்கு நினைத்து பாருங்களே, இந்த ஆன்மீகம் கெட்டு குட்டிய சவராகிவிட்டதே. ஆன்மீகவாதிகள் என்றால் பயப்படுகிறோமே, ஆனால் ஆன்மீகத்தை பற்றி நாம் பயப்படுவதில்லை நண்பர்களே. இன்றைக்கும் மேலை நாடுகளிலே நம்முடைய ஆன்மீகத்தை பற்றி எவனுக்கும் பயமில்லை. இந்தியாவிலே மிகப்பெரிய ஆன்மீகம் இருக்கிறது, இந்தியாவிலே ஆன்மீக புதல்வர்கள் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். உண்மையிலேயே இருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம், இருப்போம், இந்த பூமி இருக்கும். அதை நேரடியான வாரிசாக இருந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள்.
இதையெல்லாம் தெரியாமல் ஏதோ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு கூடுகிறார்கள் என்று கூடுகிறீர்கள். ஏதோ நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு கூட்டத்தை வரவழைத்து பாருங்கள், இப்படி ஒரு நிகழ்வை நடத்தி பாருங்களேன், உங்களுக்கு 25 ஆண்டுகள் தருகிறோம். நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் உலகத்தினுடைய கடைசி ரகசியம்